உலக தமிழ் மக்கள் அனைவரையும் பிறமொழி கலவாத முழுவதும் தமிழ் பேசும் ஒளியலை வரிசையான அம்மான சும்மா இல்லை ஒளியலை வரிசைக்கு வரவேற்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம ஒளியலை வரிசையை கைச்சாடாமல் இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் அறிவிக்கும் பித்தானையும் அழுத்திடுங்க. மறுபடியும் நான் ஒரு வித்தியாசமான காணொலியோடு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். தண்ணி குடிக்கிறது எவ்வளோ நல்லதோ அதே மாதிரி நல்லது தான் பழச்சாறு, ஜூஸ் குடிக்கிறதும் தான். நாமெல்லாம் பழச்சாறு, அதாவது ஜூஸ் அடித்து குடிக்கணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். விட்டமின் B6, B12 அதிகமாக இருக்கிற பழைய சொத்துலேருந்து நம்ம ஒரு காய் பப்பாளி பழம் வரைக்கும் எப்படி அப்படியே அரைச்சி குடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் எப்போவுமே எந்த ப்ராடக்ட் ரிவ்யூ, அதாவது எந்த நிறுவனத்தோட பொருளும் இது இப்படி இருக்குங்கிற ரிவ்யூஸ் போடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கு கண்டிப்பாக என்னோடய கருத்துக்களை பகிர்ந்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அதனால் இன்றைக்கி இந்த பதிவு எந்த நிறுவனத்தோட பழச்சாறு பொழியும் அளவை இயந்திரமாக இருக்கட்டும், அதாவது ஜூஸராக தான் சொல்கிறேன், அதில் ஒன்று வீணாகும் நிறைய பொருட்கள், இன்னொன்று கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது ரெண்டுமே இல்லாமல் பர்சனல் பிளண்டர்னு ஒன்று வந்திருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நம்ம உமிழ்நீரில் கடித்து முழுங்குற மாதிரியே நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சி அப்படியே சாப்பிடலாம். இதை எப்படி இருக்குது, கார்னலுடைய இந்த பிராண்ட், இந்த நிறுவனத்தினுடைய இந்த பொருள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கலப்பான், அதாவது பிளெண்டர் 2 ஜார்ஸோடு வருது, சின்னதும் பெருசுமா. இந்த ஜார்களில் நம்ம அரைக்க வேண்டிய பொருளை அப்படியே போட்டு அரைச்சி அதுக்கு ஒரு மூடியும் கொடுக்குறாங்க. அதை அப்படியே மூடி நம்ம எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய் வச்சு குடிச்சிக்கலாம். பெருசு மற்றும் சின்னது ரெண்டுமே இன்றைக்கி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஆரஞ்சுகளை தனியாக நான் ஒரு ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அப்புறம் இந்த தர்பூசணி, வெள்ளரிக்காய், கேரட், ஆப்பிள் இது எல்லாத்தையும் இன்னொரு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். முதல்ல பழங்கள், காய்கறிகள் எல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம். நாம் முதல்ல ஆரஞ்சுகளை தனி ஜாரில் போட்டுக்கலாம். தர்பூசணி, வெள்ளரிக்காய், கேரட், ஆப்பிள் இதையெல்லாம் தனியாக போட்டு அது ஒரு பழச்சாறு பண்ண போகிறேன். ஒன்றும் இல்லைங்க, 2 ஜாரும் எப்படி வேலை செய்யுதுன்னு காட்டுறதுக்கு தான். தர்பூசணி, வெள்ளரிக்காய், கேரட் இதெல்லாம் முதல்ல போட்டுட்டோம். இப்போ ஆப்பிளையும் போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுலேயும் தண்ணி ஊற்றணும். இது ஒரு ஜாரு. அதுக்கப்புறம் இன்னொன்று ஆரஞ்சுகள், அதுலேயும் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுதான் கூர்மையான பற்கள் இருக்கிற இதனுடைய பிளேடுகள். இப்போது ஆரஞ்சுகள் பாருங்கள் நல்லா அரைஞ்சிருச்சு. இதை அப்படியே இதுக்கு மூடி கொடுத்துருக்காங்க. அதை போட்டு அப்படியே குடிச்சிடலாம். ஆரஞ்சுகளில் விதைகள் இருந்தால் எப்படி நம்ம சாப்பிட முடியும், அரைக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காக இது. தயவுசெய்து விதைகள் இருந்தால் எடுத்துகிட்டு தான் போட முடியும், ஏன்னா விதைகள் கசப்பு தன்மை இருக்கும் இல்லையா. அடுத்ததாக தர்பூசணி, கேரட், ஆப்பிள், அதுக்கப்புறம் வெள்ளரிக்காயெல்லாம் போட்டோம்ல, இது அந்த பழச்சாறு. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான்.
மூடி கொடுத்துருக்காங்க. மூடி போட்டு குளிர்சார் பெட்டியில் வச்சுட்டு அப்படியே குடிக்க வேண்டியது தான். எனக்கு என்னோடய பார்வையாளர்கள் யாரெல்லாம் என்னோடய காணொலிகளை பார்க்குறாங்களோ அவங்களுடைய நேரம் ரொம்பவே முக்கியமானது. அதனால் பயனுள்ள கருத்துக்களை மட்டும்தான் நான் எப்போவுமே பகிர்வேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு பயன்பட்டிருக்கும்னு நம்புகிறேன். பழச்சாறு குடிக்கணும், நேரம் இல்லை ஆனால் ஆசை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு தீர்வாக இருக்கும். எந்த இடத்துலையும் இதை வச்சுக்கலாம். சுலபமாக சுத்தப்படுத்திடலாம். ரொம்பவே சுலபம் சுத்தப்படுத்துறது. இந்த ஜாரையும் சரி, அந்த கீழே இருக்கிற அந்த அரைப்பானையும் சரி ரொம்ப சுலபமாக சுத்தப்படுத்திடலாம். அப்புறம் இதோட பொருத்தான் 2 பின் ப்ளக், 2 பெண்கள் இருக்கிற பொருத்தான் தான். அதனால் நம்ம இந்த மாதிரி அடாப்டர் உபயோகிக்க வேண்டி இருக்கும். அப்புறம் இதை கழுவுறது ரொம்பவே சுலபம். இதனால தான் இதை நான் தினமும் உபயோகிக்க ஆரம்பிச்சிட்டேன். முழுவதும் தமிழ் மட்டும் பேசும் காணொலிகளை காண அம்மா சும்மா இல்லை ஒலியலை வரிசையை விரும்புங்க. உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க. அப்படியே கைச்சாடிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.